சவுதி அரேபிய அரசாங்கத்திடமிருந்து ஹஜ் விசா பெறாத மலேசியர்கள் மக்காவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டாம் என்று பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமது நைம் முக்தார் கூறினார். சவுதி அரேபிய அரசாங்கத்தால் விசாக்கள் இடைநிறுத்தப்படுவதையும் எதிர்காலத்தில் ஹஜ் பயணத்திற்கான ஒதுக்கீட்டை இழக்கும் அபாயத்தையும் தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சவுதி அரேபிய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை நாம் மீறக்கூடாது என்று நைம் முக்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விதிகளை மீறினால் அதிகமான அபராதமும் மீண்டும் அங்கு செல்ல நுழைய தடை விதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக ரியாத்தில் உள்ள மலேசிய தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள மலேசிய துணை தூதரகமும் 63 மலேசியர்கள் செல்லுபடியாகும் ஹஜ் விசா இல்லாததால் மக்காவிலிருந்து மீண்டும் தாயகம் திருப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.